தமிழ் உறவுகளே, நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபடக்கூடிய முக்கிய பரிகார தலம். ராகு கேது தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் நாகதேவிக்கு அபிஷேகம் செய்தால் திருமணத்தடை நீங்கும். பிரகாரத்தில் உள்ள வரசித்தி ஆஞ்சநேயரை வழிபட்டால் பேச்சு வராதவர்களுக்கு பேச்சு வரும். திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பிரச்சனை தீரும். நரசிம்ம தீர்த்தத்தில் நீராடினால் பாவமும் விலகி போகும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கோவிலின் தீர்த்த குளம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். சேலத்திலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல் இருக்குது. அந்த தலைவாசல்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அரகழூரில் தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரி வரதராஜ பெருமாள் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவாசல்லேருந்து கோவிலுக்கு வர்றதுக்கு மினி பேருந்து வசதிகளும் இருக்குது. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே சக்கரத்தாழ்வாரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் 1000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். இங்கே நம்ம வேணுகோபால சுவாமி சன்னதிக்கு வந்திருக்கோம். வேணுகோபால சுவாமி தன் துணைவியாருடன் இருக்காரு. இங்கே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். 3 நிலை ராஜகோபுரத்தை உடைய இந்த கோவில் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யோக நரசிம்மர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நாங்கள் மாலை நேரத்தில் கோவிலுக்கு வந்ததுனால காணொளி இருட்டாக இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் அரகலூர் மகதை மண்டலத்தின் தலைநகராக இருந்தது. பொன் பரப்பின் வானகோவரையன் என்ற மன்னர் தான் இந்த மகதை நாட்டை ஆண்டு வந்தார். சோழ மன்னரின் 3ஆம் குலோத்துங்கனின் படை தளபதியாகவும் மகதையின் குறுநில மன்னராகவும் இருந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த அரகழூரில் காமநாத ஈஸ்வரர் கோவிலும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கரி வரதராஜ பெருமாள் கோவிலும் கட்டப்பட்டது. வானகோவரையரின் மனைவி புண்ணியவாட்டி நாச்சியார் என்பவர் தான் இந்த கோவிலில் இருக்கிற கருவறை அர்த்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. விமானமும் அமைச்சிருக்காங்க. இந்த செய்தி கருவறையின் வடக்கே உள்ள வெளிப்புற கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிவன் கோவிலில் இருப்பது போல இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரம். ஆலயத்தின் சிறப்புகளையும் திருப்பணிகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. வசிஷ்ட நதிக்கரையோரமாக அமைந்துள்ள 11 வைணவ ஸ்தலங்களில் பரப்பளவில் மிக பெரியதும் திருக்குளமும் அமைந்தது இந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஊரில் காமநாத ஈஸ்வரர் என்ற சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கருடாழ்வாரை இங்கே தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை ராஜராஜன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் செல்வ செழிப்புடன் இருந்தனர். அதனால் இறை வழிபாட்டை அவர்கள் மறந்தனர். இறை வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக திருமால் வருணனிடம் சொல்லி மழை பெய்யாமல் இருக்க செய்தார். அதனால் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வறுமையில் வாடினர். துன்பம் வந்தால் தானே நம்ம கடவுளை தேடுவோம். அப்போதான் அவங்களும் கடவுளை தேட ஆரம்பிச்சாங்க. கரி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். இங்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பெருமாள் மன்னனின் கனவில் தோன்றி நிலையற்ற செல்வத்தின் பின்னால் சென்று இறை வழிபாட்டை மறக்காதீர்கள் என்று கூறினார். அதன் பின்பு மக்கள் அனைவரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டனர். பின் திருமால் கரிய மேகங்கள் உருவாக செய்து மழையை பொழிவித்தார். கரிய மேகங்களை உருவாக்கி அருள் புரிந்தவர் என்பதால் தான் சுவாமி கரி வரதராஜ பெருமாள் என பெயர் பெற்றார். இந்த கோவிலில் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர் கால கல்வெட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஒரு சில பகுதி நாயக்கர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்றது நாயக்கர் முத்திரையை வச்சு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பெத்த நாயக்கரின் சிற்பத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாகதோஷம் உள்ளவர்களுக்கு முக்கிய பரிகார தலமாக இந்த கோவில் இருக்குது. நாகதோஷம் மட்டுமில்லாமல் ராகு கேது போன்ற தோஷம் உள்ளவர்களும் திருமண தடை நீங்க இந்த ஆலயத்தில் வந்து பரிகாரம் செய்கின்றனர். இப்போ நம்ம கமலமங்கை நாச்சியார் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிக்கலாம்.
கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகளும் நவராத்திரி பூஜைகளும் வெகு விமர்சையாக நடைபெறுது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 7:30 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.